வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் 2 பார்ட்டு பார்க்க போகிறோம். முதல் பார்ட்டு கனடாவில் ஒரு காரை ரெண்டலில் எடுத்தால் அது எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பார்ட்டும், ரெண்டாவது பார்ட்டில் டொரண்டோ ப்ரீமியம் அவுட்லெட் அப்படிங்கிற ஒரு மால் இருக்குது, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த முதல் பார்ட்டில் நம்ம ஒரு காரை 3 நாளைக்கு ரெண்ட் எடுக்கிறதுக்காக ப்ரீ புக் பண்ணியிருந்தோம். இது ஒரு நார்மல் செடான், அதுதான் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் நம்ம போகிற நேரம் அந்த கார் கிடைக்காததுனால அதுக்கு பதிலாக நமக்கு இந்த எக்ஸலண்ட் எஸ்யூவி காரை 3 நாளைக்கு அதே ரேட்டுக்கு யூஸ் பண்ண கொடுத்துட்டாங்க. இது ஜீப்போட மாடல் செரோஸ்கின்னு. இந்த காரோட இந்தியாவில் இந்த காரோட ரேட்டு பார்த்தோன்னா 70 lakhs ஆன் ரோடு. ரொம்ப ஸ்பேஷியஸ் எஸ்யூவி கார். இது 4x4 டிரைவிங் சிஸ்டம் வித் ஸ்டாண்டர்ட் V6 இன்ஜின், 3.6 liters இன்ஜின். இது நல்ல வெரி குட் கிரவுண்ட் கிளியரன்ஸ், இம்ப்ரூவ்டு ஏரோடைனமிக்ஸ் வித் ஃபியூவல் எஃபிஷியன்சி. ஃபியூல் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 km/லிட்டர் அந்த அளவுக்கு வருது. இந்த காரோட உள்ள நம்ம பார்க்குறோம், எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதோட ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 293. இந்த காரில் டிஜிட்டல் மல்டிமீடியா சென்டர், ஒரு பெரிய ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. 6 ஸ்பீக்கர் ப்ரீமியம் ஆடியோ சிஸ்டம் வித் நாய்ஸ் கேன்சலேஷன் அதுவும் இருக்குது. அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஃப்ரண்ட் சீட்டுக்கும் ஸ்டீரிங் வீலுக்கும் நல்ல ஹாட் ஹேர் ப்ளோ ஆகிற மாதிரி ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க. ஏன்னா கனடாலெலாம் குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால அந்த ப்ரொவிஷனும் இருக்குது. இதே மாதிரி ஆக்டிவ் லேன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதுவும் இதில் இருக்குது. நம்ம லேனில் போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம லேன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி ட்ரைவ் பண்ணலாம். இங்கே இந்த ரெண்டல் கார் பார்த்தீங்கன்னாக்க நார்மல் கார் எடுத்தோம்னா $18 to $20 பர் டே. இந்த மாதிரி ப்ரீமியம் காருக்கெல்லாம் $30 to $40 பர் டே வரும். நம்ம நார்மல் கார் தான் பண்ணியிருந்தோம், பட் அப்போ அவைலபிள் இல்லைன்றதுனால அதுக்கு பதில் இதையே நமக்கு கொடுத்துட்டாங்க அதே ரேட். ரொம்ப ப்ரீமியம் கார் இது. இன்னும் நம்ம லாங்லாம் போனாக்கா நமக்கு எந்த விதமான ஒரு ஃபேட்டிக்குமே இருக்காது, அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் வெஹிக்கிள். இப்போ பாருங்கள், நம்ம வர்ச்சுவலாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ பாருங்கள், ஒரு ஷேக் கூட கிடையாது. இல்லை ஆட்டோ தான், ஆட்டோ கியர் சிஸ்டம். நம்ம மிஸ்ஸஸாகாலேருந்து நம்ம இந்த டொரண்டோ ப்ரீமியம் அவுட்லெட்டுன்னு ஒரு 30 kilometers தள்ளி இருக்குது, அங்கே தான் போனோம். இந்த லெக் ரூமை பார்த்தோம். இப்போ எவ்வளோ பெரிய லெக் ரூம் பாருங்கள், அப்படியே நல்ல ஸ்பேஷியஸ். இந்த ஊரில் காரை பொறுத்த வரைக்கும் 2 கான்செப்ட் இருக்குது. பர் டே ரெண்ட்டுக்கு எடுக்கிற கார் இருக்குது, லீஸுக்கும் இருக்குது. இப்போ 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வண்டி மாற்றணும்னு நினைக்கிறவங்க காரை வாங்க மாட்டாங்க, காரை லீஸுக்கு எடுத்துருவாங்க. பர் மந்த் எவ்வளோன்னு 3 years லீஸ் போட்டு கார் எடுத்துகிட்டு இந்த 3 years யூஸ் பண்ணிவிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த இது எடுத்துப்பாங்க, அந்த மாதிரி. ஸோ அந்த ப்ரொவிஷனும் இங்கே இருக்குது. அதனால் நீங்கள் கார் வாங்கணுன்ற அவசியமே இல்லை, இந்த மாதிரி லீஸுக்கு எடுத்தே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 110 kilometers சர்வசாதாரணமாக போனால் கூட எந்த வைப்ரேஷனுமே நமக்கு ஃபீல் ஆகலை. அது நீங்களே இதில் ஃபீல் பண்ணலாம். இந்த வர்ச்சுவல் ட்ராவல் நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். நம்ம ப்ரீமியம் அவுட்லெட் வரப்போ நம்ம அதை பற்றி பேசலாம்.
இப்போது நம்ம அந்த ஜீப் எஸ்யூவியை ட்ரைவ் பண்ணிட்டு டொரண்டோ ப்ரீமியம் அவுட்லெட்டுக்கு வந்துட்டோம். ஆல்டன் ஹில்ஸ் அப்படிங்கிற இடத்துல மிஸ்ஸிசாகாலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்க, ஒரே இடத்துல ஆல் டாப் பிராண்ட்ஸோட ஃபேக்ட்ரி அவுட்லெட் இங்கே இருக்குது. இதை வந்து சைமன் ப்ராப்பர்ட்டி குரூப்ன்ற கம்பெனி வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. டோட்டலாக 8 lakh ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த ரீட்டைல் ஃப்ளோர் ஏரியா இருக்குது. அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசுன்னு. மார்னிங் 11லேருந்து 7 PM வரைக்கும் டெய்லி இருக்குது. இங்கே மெயினாக வந்து ஓவர் ஸ்டாக், ஓவராக ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க இல்லை, அந்த ஓவர் ஸ்டாக்கு இப்போ போன சீசனுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க நிறைய வெரைட்டிஸ், அந்த மாதிரி ஐட்டம் அதையெல்லாம் வந்து இந்த அவுட்லெட்டில் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் சேல் பண்ணுறாங்க. இந்த டிஸ்கவுண்ட் வந்து 65% வரைக்கும் கூட போகுது. இப்போ நம்ம பார்க்குற மாதிரி லக்கோஸ்டே அது மாதிரி டாப் பிராண்ட்ஸ் ஆல் செயின்ஸ், பர்பரி, கோச், மைக்கேல் கோர்ஸ், போலோ, நைக்கி, டாமி ஹில்ஃபிகர், crocodile அந்த மாதிரி எல்லா டாப் பிராண்ட்ஸும் இங்கே அவுட்லெட் வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு கேப்போட நார்மல் ரேட் வச்சுக்கோங்களேன், டாமி ஹில்ஃபிகர் வந்து இங்கே வெளியில் போய் வாங்கினா $40 Canadian இங்கே $20 Canadian கிடைக்கும். இந்த மாதிரி ஷூஸ் எல்லாமே $100 வெளியில் அவங்களோட ஷாப்பில் கிடைக்கிற $100 மதிப்புள்ள ஒரு நைக்கி ஷூ வந்து இங்கே வந்தீங்கன்னாக்கா $50 $60 கிடைக்கும். ஸோ அதனால் பீப்புள் வந்து இங்கே ப்ரிஃபர் பண்ணுறாங்க இங்கே வந்து வாங்குறதுக்கு. இது மாதிரி வின்டர் வேர்ஸ், சம்மர் வேர்ஸ் அதெல்லாமும் அதே மாதிரி டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த ஆல் செயின்ஸ்ன்ற பிராண்ட் ஷாப்புக்கு போனோம். இங்கே எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அங்கே இருக்கிற டிஷர்ட் எடுத்து பார்த்தோன்னா மேட் இன் இந்தியான்னு போட்டு, அதனால் இங்கே இருக்கிற இந்த காட்டன் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து இந்தியாவிலேருந்தும் பங்களாதேஷ், வியட்நாம், இந்த சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ்லேருந்து தான் நிறைய இந்த டாப் பிராண்ட்ஸுக்கு மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ அங்கே மேட் இன் இந்தியான்னு பார்த்தப்போ நமக்கு அது ரொம்ப ஆச்சரியமாகவும் பெருமையாகவும் இருந்தது. இந்த நைக்கி ஷாப்பில் வந்து க்யூ நிற்கிறத பார்த்தோம். ஏன்னா கொஞ்சம் பேரை தான் உள்ளே விட்டுருந்தாங்க, அவ்வளோ கூட்டம். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஷூ ஆகட்டும் இல்லை வேரபிள்ஸ் எல்லாமே வந்து அது ஒன்றும் போன சீசனுக்கு மேனுஃபேக்சர் பண்ணது இந்த சீசனுக்கு வந்து ஃபேஷன் ஓல்டு ஆகிடுச்சு அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இப்போ நைக்கி ஷூ மாற்றணும்னு நினச்சாக்கா அது எப்போனா வந்து எந்த ஷூனா வாங்கி மாற்றிக்கலாம். அதனால் அங்கே அந்த 40% 50% டிஸ்கவுண்ட் இருக்கிறதுனால அங்கே நிறைய கூட்டத்தை பார்த்தோம். அதே மாதிரி இந்த கொலம்பியா அது கூட பாருங்கள், போலோ இதெல்லாம் பெரிய பிராண்டு. இந்த எல்லா பிராண்டையுமே வந்து 40 to 60% வரைக்கும் ஓவர் ஸ்டாக் அதெல்லாம் அந்த டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம இங்கே பார்த்துருக்கோம். நீங்கள் டொரண்டோவுக்கு போனீங்கன்னாக்க கண்டிப்பாக இந்த ப்ரீமியம் அவுட்லெட்டை ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் ரிவ்யூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம கனடாவை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் கனடா காலிங்னு ஒரு ப்ளேலிஸ்ட்லேயே கூட இருக்குது. நீங்கள் அதெல்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் ரிவ்யூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நம்ம இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுள்ளது சேனல் ரிவ்யூஸ். நன்றி, வணக்கம்.